ஷேய் பிரமா எப்பா சூரியன் எங்கே பின்னாடி நிற்கா இப்போ நல்லா இருக்கப்பா. உயிர் தடத்தை மானிட பிறவியை எரித்த உடனே இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, எங்களுக்கு நல்லா இருக்குது. விஷ்ணு பிரமா சிவன் அப்போ எங்கள் உறுப்புகளை வச்சு என்ன விளையாட்டு விளையாண்டுருப்பான். மன்னர் ஆட்சியிலேருந்து சமீன் கணக்கிலேருந்து இப்போ அரசியல்வாதி வச்சு கணக்கில் மந்திரவாதி தந்திரவாதிகளை வச்சு என்ன விளையாட்டு விளையாண்டுருப்பான். அம்மா காளி மந்திரத்தையும் என்ன பாடுபடுத்தியிருப்பான். எல்லாமே எரிச்சாச்சு, முடிஞ்சு வச்சு. இனிமேல் அவன் ஆடுதான் ஓடினாலும் அவன் குடும்பம் அப்படியே அப்படியே சுடுகாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதான் கணக்கு. விட்டாச்சுடா, உயிர் தடை எரிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான்டா, சுடுகாட்டு ஏறி போயிடுவான். இது எங்களுக்கு தெரியும். ஏட்டு ஏடு எனக்கு நான் வச்சுருக்க ஏட்டு ஏடு எனக்கே தெரியும். உயிர் தடை எரிப்பு ஈஸ்வரன் கடவுள் முடிப்பார். மானிடப்பேல எரிக்கையில் நிறைய சுடுகாட்டுக்கு போயிடும். அது மாதிரி ஆணும் பெண்ணு இப்போ கல்யாணம் முடிச்சு 18 வயசுக்கு மேலே கல்யாணம் முடிச்சு போது ஆணும் பெண்ணும் ஏழாவது ஓலாது நக்கும் நக்கிட்டே கிடக்கும். நக்கிட்டே கிடக்கும். புரியுதா இல்லையாடா? அப்படி விஷத்தை இறக்கி விட்டான் மானிடப்பேலுக்கு. மானிடப்பேலை விஷத்தை வாழ்வை இறக்கி விட்டு பாழாக்கிட்டான். முடிஞ்சு வச்சுடா, கணக்கு முடிஞ்சு வச்சுடா, சோழி முடிஞ்சு வச்சுடா. இனிமேல் இப்போ பொண்டாட்டி உள்ள கல்யாணம் முடிச்சு அங்கங்கே வீட்டுகளில் கூத்தடிக்க மேலே அடிக்க 2 தரப்பில் சண்டைக்காடு நடக்கும். உன் புள்ள சோழி வாக்கலை அப்படின்னு பெண்ணு போய் சொல்லுவாள். பிற இவன் என்ன சொல்லுவான், உன் மவாட்டை நாங்கள் ஓட்டு தான் இறக்கவே முடியல, உன் மவாட்டை ஒன்றும் இல்லை அப்படிமா. மாற்றி இப்போ போகும். அதான் உயிர் தடத்தை எரிச்சாச்சு கூண்டோடு. அது உயிர் தடத்தில் கூண்டோட வயிற்றுக்குள்ளே என்ன நடக்கும், அந்த பாக்ஸை பூரா எரிச்சு சாம்பலாக்கியாச்சு. முடிஞ்சு வச்சுடா, மந்திரத்தால் வீசி எரிக்கிட்டாரா. நக்குடா. எல்லா அரசியல்வாதிலேருந்து காவல்துறையிலேருந்து அதிகாரி பூரா நியமித்து இடத்துக்கு போட நக்கை போட்டு நக்கு. மூளையை திரிச்சிடாத, அமைதியாக போய்க்கோ. உடம்பு தாட்டியமாக இருக்கும், நாங்கள் இருக்கோம்னு உடம்பை காட்டினே வச்சுக்கோ. ஆணும் பெண்ணும் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக்கி விடுவார். உச்ச காளீஸ்வர். இப்போ அவர் தான் அடிக்கார் ஐயா, முக்கால் சத்தியம்.